லக்கி பாஸ்கர் படம் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் கவனிக்காமல் விட்ட மிஸ்டேக்ஸும் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் லக்கி பாஸ்கர் படத்தில் இருக்கிற 47 மிஸ்டேக்ஸை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாஸ்கருக்கு பின்னாடி இருக்கிற லேடியை பாருங்கள். அவங்க ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கையில் பேக் வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஜாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் வச்சுக்கிட்டு யாராச்சும் ஜாகிங் பண்ணுவாங்களா? இந்த டிஷர்ட் போட்டவர் பாஸ்கரை தாண்டி போயிட்டாரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் அவர் அங்கே இருக்கவே மாட்டார், எங்கேயுமே இல்லை. பேக்ரவுண்டை நல்லா பார்த்துட்டேன், இல்லை கடல்லே இல்லையா. சிபிஐ ஆஃபீஸருங்க பாஸ்கரை கூப்பிட வீட்டுக்கு வரும்போது 3 காரில் வராங்க. அவங்களே பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போகும்போது 2 காரில் தான் போகிறாங்க. டிராஃபிக்கில் ஒரு கார் மாட்டிக்கிச்சு, பின்னாடி வருதுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா பீக் ஹவர்ஸ் இல்லை. கதை நடக்கிறது ஆகஸ்ட் 1989 காட்டுவாங்க. ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது வீட்டு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம்னு இருக்கும். அது எப்படி ஆகஸ்ட்லேருந்து மார்ச்சுக்கு போயிடுச்சு? அதுவும் 1989 மார்ச் மாதத்தோட கேலண்டரை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரிஜினலாக டேட்ஸ்லாம் மாறி இருக்கு. இதில் 1ஆம் தேதி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரோட்டில் பாஸ்கர் வண்டிக்கு முன்னாடி பாருங்களேன், எந்த வண்டியும் குறுக்கு மறுக்கு இல்லை. இந்தியாவில் இது ஆச்சரியம், அதிசயம், கின்னஸ் ரெக்கார்டு. ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு வர காரில் போலீஸை மோதுற மாதிரி போகும்போது அதுக்குள்ளே பெக்கர் பொலிட்டீஷியன்ஸ் யாரும் இல்லை. ஆனால் போலீஸ் விசாரிக்கும் போது கார்க்குள்ளேருந்து பெக்கர் பொலிட்டீஷியன்ஸ் வெளியே வருவாங்க. செக் போஸ்ட்டில் வண்டி நிறுத்தும்போது சண்டே 12:30 காட்டுது. ஆனால் அங்கேருந்து பேசிட்டு கிளம்பும்போது விடிஞ்சே போச்சு. அது எப்படி 5 ஹவருக்கு மேலே பேசிகிட்டு இருக்காங்களா? 100 கோடி எழுதி கொடுக்க ஜிஎம் ஒரு செக் புக்கை எடுப்பார். அந்த செக் புக்கில் இருக்கிற சீரியல் நம்பர்ஸும் அதுக்கு பின்னாடி இருக்கிற செக் புக்கோட சீரியல் நம்பரும் ஒன்றாவே தான் இருக்குது. செக் புக்கில் சீரியல் நம்பருங்க வெவ்வேறவாக தான் இருக்கணும். பாஸ்கர் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஸ்கூட்டரை கோணையாக தான் நிப்பாட்டி இருக்காரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் பின்னாடி இருந்து காட்டும்போது அந்த ஸ்கூட்டர் நேராக ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்கு. இந்த அம்மாவை பாருங்க, காசு இல்லாமல் பிரெட் வாங்கி சாப்பிட்ற சீனில் சாங் வரும். அதில் இவங்க முக்காடு போட்டிருக்காங்க. ஆனால் சடனாக அடுத்த ஷாட்டில் நார்மலாக உட்காந்துட்டு இருக்காங்க முக்காடு போடாமல். ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஹையர் அஃபிஷியலுக்கு லெட்டர் எழுதுறாரு, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அந்த லெட்டரில் எந்த ஒரு டேட்டும் போடலை, எப்போ அனுப்பிச்சாரு, என்னைக்கு அனுப்பிச்சாருன்ட்டு எதுவுமே இல்லை. பாஸ்கருக்கு பின்னாடி 3 எல்லோ கூல்ட்ரிங்க்ஸு, 3 ஆரஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஆனால் சில செகண்ட் கழிச்சு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஒரு எல்லோ கூல்ட்ரிங்க்ஸு, ஒரு எம்டி பாட்டில், 4 ஆரஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. மகளே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. இதில் வர மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க ஒரு க்ளூ தரேன். தர்மத்தை மீறாதவர் யமனு, நீ பார்க்க வேண்டியது உமனு. என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதோட ஆன்சரை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பழையபடி மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். முதல்ல திருட்டுத்தனம் பண்ணுறது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு ஏன் டென்ஷன் மூடிலேயே இருக்கிறாரு. அவர் கையும் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இருக்க மாதிரியே இருக்குது. துணிங்களை சூட் கேஸில் போடும்போது பணக்கட்டுங்க அடுக்கி வைக்காமல் கச்சமுச்சான் தான் இருக்குது. ஆனால் பேங்க்கில் வந்து அந்த சூட் கேஸை திறக்கும்போது பணக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா நல்லா அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. பேங்க்குக்கு வந்து சூட் கேஸை வைக்கும்போது அந்த ஹேண்டில் இவர் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில செகண்ட் கழிச்சு க்ளோஸ்அப்பில் காட்டும்போது சூட் கேஸோட ஹேண்டில் அவரை பார்த்த மாதிரி இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்குது. பென் ஸ்டாண்டை பாருங்கள், நேம் போர்டுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அடுத்த ஷாட்டில் சடனாக அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். முன்னாடி எங்கே இருந்தது, இப்போ எங்கே இருக்குது. காருக்கு செக் கொடுக்கும்போது அமௌண்ட் இருக்குது, சைன் இருக்குது. என்ன அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் ஆகணுன்ட்டு அக்கௌண்ட் நம்பரே இல்லை. யாரோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க? இதே போல் கிளைமேக்ஸில் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு செக் கொடுப்பாரு, அதுலேயும் அக்கௌண்ட் நம்பர் இருக்காது. கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கொடுக்குற ரிசிப்டில் இந்த லைனில் மிஸ்டேக் இருக்குது. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் தன் வருதா? அந்த தன்ற வார்த்தைக்கு டிஹெச்சின்னு தான் வரணும் ஸ்பெல்லிங்கு, ஆனால் டிஇன்னு இருக்குது. கம்ப்யூட்டரில் பாஸ்கரோட அக்கௌண்ட்டை காட்டுறாங்க, என்ன டேட்டுன்னே இல்லை. அது என்னைக்குள்ள அக்கௌண்ட் பேலன்ஸ்னு தெரியணும்ல. 1992வா இல்லை 2025வா, எதுவுமே இல்லை. ஹீரோயின் பில்லை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 0 போடுவார். அந்த கம்மாஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல, அதில் வந்து மிஸ்டேக் ஆகும்ல. அதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எழுதுறதுக்காக ஸ்லாஷ்க்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதில் 2-3 நம்பர் கூட எழுதலாம் போல இருக்குது. ஹீரோயின் அடித்து இந்த 2 தட்டுங்களும் பறக்கும். ஆனால் ஹீரோயின் அடித்ததுனால இது பறக்கிற மாதிரிலாம் தெரியலை. அடிக்கிறாங்களோ இல்லையோ, அது பறக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. அப்படி மேலே பறக்கும்போது அந்த 2 தட்டுங்களையும் இருந்த பலகாரங்கள் கீழே விழுந்துடுச்சு. அந்த பிளேட்டுங்க தரையில் விழும்போது பலகாரங்கள் அதில் இருக்குது. இவங்களோட முடி பின்னாடி தான் இருக்குது. 2 கைகளும் பைக்கோட ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் சில செகண்ட் கழிச்சு அவங்களோட முடி முன்னாடி இருக்குது. ஹீரோயினோட ரைட் சைடு முடி ஷாலுக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த ஷாட்லேயே அந்த ஷாலுக்கு மேலே இருக்குது. இந்த பெக்கர் பொலிட்டீஷியன் காருக்கு வெளியே வந்து கதவை மூடும்போது இன்னொரு பொலிட்டீஷியன் பின்னாடி இருப்பார்.
ஆனால் அடுத்த ஷாட்டில் அவர் கதவை மூடும்போது இன்னொரு பெக்கர் பொலிட்டீஷியன் வேற எங்கவோ இருப்பார். இந்த ஷாட்டில் போலீஸ்க்கும் பாஸ்கருக்கும் நடுவில் 2 ஆள் நிற்கிற அளவுக்கு கேப் இருக்கும். அடுத்த ஷாட்லேயே 6 ஆள் நிற்கிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். இந்த சீனில் நிறைய வாட்டி ஆங்கில மாற்றி மாற்றி காட்டுவாங்க. அப்போல்லாம் இந்த கேப் டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மக்களே, உங்களுக்கு இன்னொரு சேலஞ்சு. இதில் வர மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. மறுபடியும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். லேடிஸுங்க வச்சுருப்பாங்க பையி, நீ பார்க்க வேண்டியது கையி. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம மற்ற மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். பாஸ்கரோட கிளாஸில் ஆல்கஹால் லெவல் எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் சீரியஸான மேட்ரு பேசுவாங்க. சில செகண்ட் தான் ஆகியிருக்கும். அந்த கிளாஸை தொட்டு கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கிளாஸில் ஆல்கஹால் லெவல் இது வரைக்கும் இருந்தது. இப்போ இது வரைக்கும் தான் இருக்குது. பிச்சைக்காரங்க எதுக்காக பொலிட்டீஷியன்ஸோட துணியை வச்சுருக்காங்க? ஹீரோ டீம் தானே பிச்சைக்காரங்களுக்கு துணியை கொடுத்துருக்கணும். அப்படி அந்த துணி இல்லாமல் எப்படி பிச்சைக்காரங்களை அப்ரோச் பண்ணாங்க? போலீஸுங்க முன்னாடியே அந்த பிச்சைக்கார பொலிட்டீஷியன்ஸை ஹீரோ 2 வாட்டி அதட்டுறாரு. பிச்சைக்காரங்களும் பார்த்து பயந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. இதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்து நோட் பண்ண மாட்டாங்களா? பாஸ்கர் கூட பண மோசடி பண்ணுற பையன் இருக்கான். அவனை வச்சு ட்ரேஸ் பண்ணி பாஸ்கர் பண்ணது தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. சிபிஐ ஏன் கண்டுபிடிக்கல? பாஸ்கரை ரூமில் இருக்கிற எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க கதவை தான் பார்த்துருக்காங்க. இது நமக்கு டென்ஷன் கொடுக்கறதுக்காக தான். கதவை எதுக்கு எல்லாருமே திரும்பி பார்க்கணும்? அதில் என்ன லாஜிக் இருக்குது? கவர்மெண்ட் போட்ட ரோட்டை எப்படி பாஸ்கர் ஒன் வே ஆக்க முடியும்? என்னதான் அவர் எல்லாருக்கும் ரெண்ட் கொடுத்துட்டாலும் அது ஒன் வே ஆக்க முடியாது. ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே போயிட்டு வருவாங்கல்ல. பாஸ்கர் திருட்டு பணத்தை ஒயிட் மணி ஆக்குனது எல்லாமே ஹையர் போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அளவுக்கு மீறி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிருப்பாரு. அதை ஒயிட் மணி ஆக்கலை. அதை வச்சு சிபிஐ பிடிச்சிருக்கலாமே. பாஸ்கர் ஆண்டனிக்கு பணத்தை கொடுக்கும்போது 3 கட்டில் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கு, 1 கட்டில் ஒயிட் கலரில் டேக் போட்டிருக்கு. ஆனால் அவர் பணத்தை எடுக்கும்போது மினிமம் 3 கட்டில் ஒயிட் டேக் போட்டிருக்கோம். ஆனால் கொடுக்கும்போது ஒரே ஒரு கட்டில் தான் ஒயிட் டேக் இருக்குது. பாஸ்கரும் சேர்ந்து தப்பு செய்யறதுக்கு கண்டிஷன் என்ன? வாங்குற விற்கிற ஷேரை ஒரு நாள் முன்னாடியே சொல்லிடணும். அதான் கண்டிஷன். ஆனால் ஹர்ஷாவோட ஆள் கொஞ்ச நேரத்தில் ட்ரேடிங் டைம் முடிய போகுது. அப்போ தான் அவருக்கு ஷேர்ஸை வித்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். கண்டிஷன் மீறிட்டாங்க. அப்போ வந்து கோவப்பட்டிருக்கணும்ல. அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறாரு. இந்த ஷாட்டில் கபோர்ட் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள். அதில் தான் மிஸ்டேக் இருக்குது. பையன் தப்பு பண்ணிட்டான்ட்டு அம்மா வந்து சொல்லும்போது அந்த பையனுக்கு பின்னாடி யாரும் இல்லை. ஆனால் கபோர்டோட ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி தான் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் அவங்க ஷூட்டிங் எடுக்கிறவங்க நினைக்கிறேன். கேமராமேனாக கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஹீரோயின் கிடையாது. மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. நீங்களே மிஸ்டேக்காக கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன். யாரோ ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு சொல்லுவாங்க, ஹலோ நீ பார்க்க வேண்டியது பில்லோ. ஆன்சரை நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற மிஸ்டேக்ஸை பார்ப்போம். முகம் கழுவிட்டு கண்ணாடியை பார்க்குறாருல, அதுவே மிஸ்டேக் தான். அந்த கண்ணாடியே கிடையாது. பாஸ்கரை உண்மையாக முன்னாடி நிற்க வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. பின்னாடி லைட் இருக்குது. ஆனால் கண்ணாடி இருக்கிற இடத்த சுற்றி இருட்டாக இருக்குது. ஆனால் அந்த கண்ணாடி ஃப்ரேமை இன்னும் நல்லா ஊற்றி கவனிச்சிங்கன்னா அன்ஈவனாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். ஆனால் நார்மலாக காட்டும்போது அந்த கண்ணாடி ஃப்ரேமு நல்லா ஈவனாக தான் இருக்குது, ரவுண்டாக. ஒரு போர்டில் ஓட்டையை போட்டு கேமராவுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி பாஸ்கரை நிற்க வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ சொல்ல போகிற மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த படமே வந்திருக்காது. ஃபஸ்ட்டு டைமு பேங்க்கில் திருடும் போதே அவங்களுக்கு 100% லாபம் வந்திருக்கு. அதாவது போட்ட பணம் மாதிரி டபுள் மடங்கு. அப்போது அந்த அமௌண்ட்டை வச்சே தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணி இவங்க பெரிய ஆள் ஆகியிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாமல் பாஸ்கர் அடிக்கடிக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அதுவும் ராம்கிக்கு ஃபர்ஸ்ட் டைமு காசு இல்லை, அதனால இவங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட 2 லட்சம் இருக்கு, அவரே வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே. அக்கௌண்ட்டில் பணம் ஏறுற மாதிரி காட்டும்போது அக்கௌண்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா 466ன்னு இருக்கா. ஆனால் ஜிஎம் எழுதுகிற செக் புக்லேயும் சரி, 100 கோடி எழுதி கொடுத்த செக்கை ஹர்ஷா ஆள் வந்து பேங்க்கில் கொடுக்கும்போதும் சரி, கிளைமேக்ஸில் ஜிஎம் அக்கௌண்ட்டை செக் பண்ணும்போதும் சரி, அந்த அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 766ன்னு இருக்குது. 466 எப்படி 766 ஆச்சு? கிளைமேக்ஸில் சிபிஐ ஆஃபீஸர் சொல்லுவார், சேர்மனுக்கும் ஜிஎம்க்கும் ஹர்ஷா மோசடியில் பங்கு இருக்குன்னு பாஸ்கருக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லுவார். அந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்ச ஜெராக்ஸ் காப்பியை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லுவார். ஆனால் பாஸ்கர் அந்த அக்கௌண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் சேர்மனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தான் நினைப்பாரு. அவரோட பையன் ஸ்கூலில் தப்பு பண்ணதை கேட்டு தான் நாம் இதை மாற்றி விட வேணாம், இதை வச்சு நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு நினைப்பாரு. சிபிஐ ஆஃபீஸர் சொன்ன மாதிரி சேர்மனுக்கும் இந்த தப்பில் பங்கு இருக்குன்னு பாஸ்கருக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவர் ஏன் அவருக்கு கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்க போகிறாரு? மக்களே, உங்களுக்கு இப்போ கடைசி சேலஞ்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்களே கண்டுபிடிங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள். இப்போ ஒரு க்ளூ தரேன்.
குழந்தைங்க நோட்டில் ஒட்டுவாங்க லேபிளு, நீ பார்க்க வேண்டியது டேபிள். இப்போ எல்லா சேலஞ்சஸோட ஆன்சர்ஸையும் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கான ஆன்சரு எமனு உமனு. பாஸ்கர் பேக்ரவுண்டில் ஸ்கை ப்ளூ ட்ரெஸ்ஸை போட்ட இவங்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் பாஸ்கர் திரும்புவார், அது வரைக்குமே அவங்க அங்கே தான் இருக்காங்க. ஆனால் சடனாக அடுத்த ஷாட்டில் பேக்ரவுண்டில் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். ரெண்டாவது சேலஞ்சுக்கான ஆன்சரு பையி கையி. பாஸ்கர் ஹர்ஷாவோட ஆளை ரைட் கையை பிடிச்சி தான் இழுக்கிறாரு. ஆனால் அடுத்த ஷாட்டில் வேற ஆங்கிளில் காட்டும்போது அவரோட லெஃப்ட் கை தான் பிடிச்சிட்டு இருக்கு. நாலாவது கடைசி சேலஞ்சுக்கான ஆன்சரு லேபிளு டேபிளு. டேபிள் மேலே இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை பாருங்கள். இந்த ஷாட்டில் எட்ஜில் இல்லாமல் கொஞ்சம் உள் சைடு தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் டேபிளுக்கு எட்ஜில் நியூஸ் பேப்பர் இருக்குது. அப்போ தான் நியூஸ் பேப்பரை எடுக்க போகிறாரு பாஸ்கர். ஆனாலும் யாரும் தொடாமல் அது எட்ஜில் இருக்குது. மக்களை, வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்க. சேனலுக்கு லக்கின்னு நீங்கள். ஸோ கமெண்ட்டில் லக்கின்னு டைப் பண்ணுங்கள், நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கருப்பு படத்தோட மிஸ்டேக்ஸை பார்த்துட்டீங்களா? மறக்காமல் பாருங்கள்.